டுடே நடந்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்ல ஆர்பிஐ கவர்னர் ரெப்போ ரேட்டை அன்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸா இருந்த 5.25 ரேட் தான் இப்பவும் இருக்கு. இது மார்க்கெட்டுக்கு குட்டா பேடான்றதை வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டீட்டெயிலா ரெப்போ ரேட் பத்தியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்ணல. மீனிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸும் இல்ல டிக்ரீஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ பேங்க் கிட்ட ரேட் லெண்ட் பண்ணும். பேங்க் காஸ்ட் ஸ்டேபிள்னா நமக்கு லோன் இன்ட்ரெஸ்ட்ல பெரிய ஷாக் வராது, லோன் சேஞ்ச் ஆகாது. இதனால ஹோம் லோன், பிசினஸ் லோன், இஎம்ஐஸ் எல்லாமே ஸ்டேபிளா தான் இருக்கும். ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஸ்டேபிள்னால எந்த செக்டார்க்குலாம் பெனிஃபிட் ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன். ரெப்போ ரேட் ஸ்டேபிள்னாவே பேங்க் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்பிஎஃப்சி ஸ்டேபிள் பாரோவிங்ல இருக்கும். கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். எஃப்எம்சிஜி அண்ட் கன்சூமர் செக்டாருக்கு இது ஒரு பெனிஃபிட். ஓவராலா பார்க்கும்போது லாங் டர்ம்ல இது பினான்சியல் செக்டாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இப்போ இன்வெஸ்டர் ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்னா மார்க்கெட் இமிடியட்லி ரேலி இல்ல, பட் ஸ்டெபிலிட்டி கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் தான் நாய்ஸ் பார்ப்பாங்க, பட் லாங் டர்ம் இன்வெஸ்டர் கிளாரிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட் அன்சேஞ்ச், மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி ஃபார்ம் பண்ணாது. இது ஒரு குட் சைன் ஃபார் இன்வெஸ்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருந்தேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலரா ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.